கூட்டணி விவகாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவோடு இனி எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே ஓடி ஒளிஞ்சு போய் 4 கார் மாறி போய் டெல்லியில போய் கள்ள கூட்டணி வச்சுட்டு வந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அது வெளில வந்துருச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது தனித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு. இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போய்கிட்டு இருக்கு. அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட தான் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோட இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? எங்க கூட்டணி வலுவா இருக்குதா குறைவா இருக்குதுன்னு மக்கள் தான் பார்க்கணும். என்ன உதயநிதி வந்து எங்களுக்கு கணிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜோசிக்காரும் இல்லை. அவருடைய கூட்டணி அவர் காப்பாத்தினா போதும். அவர் கூட்டணியில் தான் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிவந்துட்டு இருக்குது. அதை அவர் சரி பண்ண போதும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி ஒற்றுமையாக வலுவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எங்கள் கூட்டணி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தனித்து ஆட்சி அமைக்கும். ரைட்.